இன்றைக்கி என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அது ஓகேவாக இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இன்றைக்கி நான் கவர் போட்டேன், என்னோடய பொண்ணோட புக்ஸ்க்கெல்லாம் கவர் போட்டுட்டு நேம் எழுத சொன்னேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவள் நேம் எழுதிட்டு என்னாச்சுன்னா தப்பாக எழுதிட்டு அப்படியே கையை வச்சு அழிச்சிட்டு திருப்பி கீழே எழுதினான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இப்போ விஜய் நிறைய மாறியிருக்கேன். இதே இது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா, பார்த்து எழுத மாட்டியா, என்ன தப்பாக எழுதிட்ட, அச்சோ அச்சோ அச்சோன்னு நான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பேன். ஸோ என்ன ஆகும், டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் என் பொண்ணு மேலே போட்டிருப்பேன். அது ஏன் அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்கை என்னால் டாலரேட் பண்ணியிருக்க முடியாது. சிமிலர்லி இன்னொன்று காமிக்கிறேன், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேபிள்லாம் அவள் எடுக்கும்போது அப்படியே கிழிஞ்சிருச்சு. ஓகேவா? முன்னாடினா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அச்சோ கிழிச்சிட்டியா, பார்த்து எடுக்க மாட்டியா, இது எல்லாமே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறது தான். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அது போட்டிருந்தேன், முடிஞ்சால் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, ஒரு மிஸ்டேக்கு, குழந்தை சாப்பாடு கீழே கொட்டிருச்சு, பாலை கீழே கொட்டிருச்சு, எதுவும்னா நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம அதே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடி வெளுத்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், இல்லைன்னா திட்டு விழுந்திருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ நம்ம பாடி என்ன ஆகும்னா, அந்த மாதிரி பண்ணால் பேனிக் ஆயிரும். ஸோ பேனிக் ஆகிறதுல என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம குழந்தைகிட்ட கற்றுவோம். இப்போ குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு யோசிப்போமா, குழந்தை கை தவறி கீழே போட்டிருக்கோம், என்னடா அம்மா இப்படி கத்துறாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் குழந்தை நினைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்காக நீங்கள் இதை பார்த்து பயப்படவோ, ஐயோ இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். எக்ஸாம்பிளில் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் பேனிக் ஆகிறீங்களோ பாஸ் எடுங்க, ப்ரீத் பண்ணுங்கள், ஸ்டேபிள் ஆகுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. தட்டை கீழே போடாமல் எப்படி வச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். பாலை சிந்தாமல் கையில் வச்சு குடிக்கிறது எதனால், ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதை எப்படி சொல்லி கொடுக்குறோன்னு இருக்குல்ல, நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் நம்ம சில்ட்ரனை பார்ப்போம். ஸோ யோசிங்க, உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள்.